இன்றைக்கி அண்ணாமலை டோடியில் மொத்தமாக 4 அப்டேட்டு. முதல்ல வந்து அண்ணாமலை அவர்களுடைய பொங்கல் வாழ்த்து. ஃபைனலி அவரோட வீட்டில் பொங்கல் கொண்டாடி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல வந்து மோடிஜி கூட, அதுக்கப்புறமா அமித்ஷாஜி கூட, அப்புறம் நிதின் நபீன் அவர்களோட, அப்புறம் தென்காசியில் ஒரு பொங்கல், இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவர் 5வது பொங்கல் கொண்டாடுற ஆக்சுவலி. 2வது அப்டேட் வந்து குருமூர்த்தி அவர்கள்கிட்ட துக்ளக்கோட ஆண்டு விழாவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக அரசியலேருந்து கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் அரசியலேருந்து ஓரம் கட்டிடுச்சோ, அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் தமிழக பாஜகவோட நிலைமை என்னங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது குருமூர்த்தி அவர்களோட ஒரு 2-3 மினிட்ஸ் பதில் சொல்லியிருக்காங்க. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து 2வது அப்டேட்டு. 3வது வந்து 15th ஜனவரி நேற்று இந்தியன் ஆர்மி டே. ஆமாம். ஸோ அதை பற்றின ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிற அண்ணாமலை அவர்கள். அது வந்து 3வது அப்டேட்டு. 4வது நேற்று யோகி ஆதித்யநாத்ஜி வந்து ஒரு குழந்தை கூட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணது, ஒரு 30 செகண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இது மிகப்பெரிய வைரல், ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஒரு வீடியோ, மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற வீடியோ. அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து 4வது அப்டேட். இதனால தான் இன்றைக்கி நம்ம அண்ணாமலை டோடியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ நம்ம ஃபார்மேட்டில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே தான் படிக்கிறோம். அதனால் நம்ம வந்து இந்த அண்ணாமலையோட பொங்கல் வாழ்த்து அடுத்த நாள் தான் வாசிக்கிறோம். தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சூரியன், மழை, மண் ஆகியவற்றை வணங்கி மண்ணோடு இணைந்து வாழ்ந்து நாட்டின் உணவு தேவையை நிறைவேற்றும் விவசாயிகளின் அர்ப்பணிப்பை போற்றும் பொங்கல் திருநாள் பாரத பண்பாட்டின் அடையாளங்களுக்குள் முக்கியமானது. இந்த பொங்கல் திருநாள் தமிழகத்துக்கு வளமும் அமைதியும் நலனும் கொண்டு வரவும் தமிழக மக்கள் அனைவரின் வாழ்வில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் அமைதி நிரம்பவும் வேண்டிக் கொள்கிறேன். 2வது நான் குருமூர்த்திஜியோடைய அந்த இன்ட்ராக்ஷன் பற்றி சொல்கிறேன். ஸோ துக்ளக் ஆண்டு விழா நமக்கு தெரிஞ்ச மாதிரி 15 ஜனவரி நடக்குது. அது நடக்கும்போது ஒரு கேள்வி, என்ன கேள்வி, நான் முதல்ல சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஏன் ஓரம் கட்டிட்டாங்க, மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் ஓரம் கட்டின மாதிரி தெரியுது. நான் கிராமம்லாம் போய் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் தான் மெயின்னு எனக்கு புரியுது. அவர் இல்லாமல் எப்படி தமிழக பாஜக என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குருமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பாருங்க, முதல்ல வந்து உங்களோட இந்த புரிதல் தப்புன்னு தான் என்னோட ஒப்பீனியன். அண்ணாமலை அவர்களும் பாஜகவும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவு எடுத்துக்கிறாங்க. அண்ணாமலை கூட கலந்து ஆலோசிக்காமல் இந்த முடிவு எடுத்ததை நான் பார்க்கல. அண்ணாமலை என்னோடய ஃப்ரெண்டு தான், நானும் அவர்கிட்ட அடிக்கடி பேசிட்டு தான் இருக்கிறேன். அவரும் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுப்பாரு அப்படிங்கிறத முதல்ல அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியால் தனியாக நின்று ஜெயிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் அடுத்த 10 வருஷம் இல்லை மொத்தம் 10 வருஷம் வந்து திமுக ஆட்சி பண்ணுறது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டால் யாருமே நம்ம ஓகே சொல்ல போகிறதில்ல. அப்போது டிஎம்கே தோக்கடிக்கணுங்கிறது அத்தியாவசியம். அதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால் ஏடிஎம்கே தேவைப்படுது. ஏடிஎம்கே கூட சேர்ந்து தான் இப்போது வந்து தோக்கடிக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையாச்சும் பிறந்திருக்குது. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் இந்தியாவிலே யார் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா தான். அமித்ஷாவோட இது பெஸ்ட்டாக வந்து யாராலையும் முடிவு பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது உத்தவ் தாக்கரே எனக்கு கால் பண்ணி அமித்ஷா எங்கே இருக்கிறதுனால பிடிக்க முடியலன்னு சொல்லி கேட்டார். அப்போது பார்த்தா அவர் மகாராஷ்டிராவில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு வீட்டில் உட்காந்துருந்தார். அங்கே உட்காந்துட்டு தான் வந்து மொத்த மகாராஷ்டிராவோட ஸ்ட்ராட்டஜி அவர் பிளான் பண்ணி இப்போ நம்ம எப்படி மகாராஷ்டிரா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து அவர் வந்து அவ்வளோ பெரிய திறமசாலி, அஷ்டாவதானின்னா சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு திறமசாலி வந்து அமித்ஷா. அவருக்கு தெரியும் எப்படி பண்ணணுன்னு. நீங்கள் வந்து பூர்ணமாக அவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவருக்கு வந்து அண்ணாமலை பற்றி அவருக்கு தெரியும். அண்ணாமலையும் அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. நானும் பேசிகிட்டு தான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இப்படி தப்பான புரிதலில் பிஜேபி வந்து அவர் ஓரம் கட்டிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே, எனக்கு கிறிஸ்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரெக்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேற்று ஒரு லைவ் போயிருந்தோம். லைவ் போயிருக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து பாஜக அண்ணாமலை நல்லவர் தான், ஆனால் அந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு வாசகர் வந்து நம்மளுக்கு சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இன்னொருத்தங்க ரிப்ளை கொடுத்துருந்தாங்க நம்ம சேனலில் லைவ்லேயே. என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா, அண்ணாமலை நல்லவர்னா அவர் போய் நல்ல கட்சியில் தான் சேருவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதே மாதிரி தான், நல்லவர் ஒன்று, புத்திசாலி ஒன்று. அப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா நம்ம அவரை நினைக்கிறோம் நல்லவர் புத்திசாலி நம்ம நினைக்கிறோம். அப்போ அவர் எப்படி தப்பான முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி வருது இல்லை. அதே போல் இப்போ அவர் வந்து ஏற்றுக்கிறாரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கிறாரு, பிஜேபியோட முடிவு ஏற்றுக்கிறாரு. அவங்க தலைவர்கள் மோடிஜி, அமித்ஷாஜி சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குன்னு அவர் நம்புகிறாரு, அதை ஃபாலோ பண்ணுறாரு. அப்போது இது ஒரு ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் குருமூர்த்தி அவர்கள் நேற்று அதை பதில் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது வந்து 2வது அப்டேட்டு. 3வது வந்து இந்தியன் ஆர்மி டே. இது ரொம்ப பிரபலமானும், ஆனால் பெருசாக தெரியலைங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். எனக்கும் தெரியாது, நேற்று இது ஷேர் பண்ணும்போது தான் தெரியும். On this Army Day, we bow our heads in deepest respects to the fearless men and women who stands as Bharat's unshakable shield. From snow-clad borders to remote front lines, our soldiers live by the highest ideals of duty and honor, reminding us that true service demands sacrifice.
Every heartbeat of our army echoes with love of our motherland. Their courage inspires us, their martyrdom humbles us, and their dedication strengthens our resolve to build a stronger, prouder India. Jai Hind. ஸோ கடைசியாக யோகிஜியோட அந்த ஹார்ட் வார்மிங் வீடியோ பற்றி சொல்லிட்டு நான் அதை ஷேர் பண்ணி அதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். யோகிஜி வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்க, அப்போ குழந்தைகிட்ட கேட்குற, உனக்கு என்னப்பா வேணும், வேறு ஏதாச்சும் வேணுமா கேளு அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் வந்து யோகிஜி காதில் போயிட்டு எனக்கு சிப்ஸ் வேணும் அப்படிங்கிறது. உடனே சிப்ஸா அப்படிங்கிறது எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி பிரம்மச்சாரிகள், அதாவது மோடிஜி மாதிரி, யோகிஜி மாதிரிகள்லாம் வந்து குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதே பயங்கர நான் எமோஷனல் ஆகிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு குழந்தைகள் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை அமைச்சிக்காமல் அவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாட்டுக்காக அர்ப்பணம் பண்ணி வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் டெவலப் ஆகிடுது பார்க்கும்போது. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறதுனால தான் நாடு ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நேற்று ஒன்று நடந்தது. நேற்று லைவ் நம்ம போகும்போது கேட்டிருந்தாங்க, அடுத்து மோடிஜிக்கு அப்புறம் யார் வந்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை வரணும்னு நினைக்கிறீங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன தாட் இருந்ததுன்னு சொன்னால், முதல்ல இதுக்கு முன்னாடி வாஜ்பாய்ஜி இருந்தார், அவர் ஒரு பிரம்மச்சாரி, மோடிஜியும் பிரம்மச்சாரி, முழு வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிகிட்ருக்கவங்க. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், யோகிஜி வந்து அவர் ஒரு பிரம்மச்சாரி சுவாமிஜி, 30 வயசுலேருந்தே அரசியலில் இவ்வளோ நாள் அர்ப்பணிப்போட பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும். ஸோ இதாக வந்து இன்னையோட அண்ணாமலை டுடே. அப்புறம் நம்ம விவேகானந்தர் லெட்டர்ஸை வந்து நம்ம வாசிக்கிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் நேற்று ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று ஒரு புது அப்டேட் கிடச்சிது. அதை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து தமிழில் படிக்கலான்னு சொல்லி தமிழ் புக் எடுத்து வச்சுருந்தேன். ஞான தீபம்னு சொல்லிட்டு, அது கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் விவேகானந்தர். அதில் 3 வால்யூமில் லெட்டர்ஸ் இருக்குது, 775 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அதில் ஒரு சின்ன சிக்கல் சொன்னால், அது ரொம்ப பழசாக இருக்குது. அட்வான்ஸ்டாக இப்போது ஒன்று வந்துருக்குது. ஏன்னா இப்போது 2025 125 வருஷம் கழிச்சு, 123 வருஷம் கழிச்சு, இந்த ஜூன் மாதம் 6 மந்த்ஸ் முன்னாடி ராமகிருஷ்ண மடத்துலேருந்து அத்வைத ஆசிரமம் பப்ளிகேஷன்ஸில் லெட்டர்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தான்னு ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5 வால்யூம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 4 வால்யூம், 2500 பக்கம். அதை நம்ம முதல்ல பார்த்தது வந்து 700 பக்கம். இப்போ நான் எடுத்து வச்சிருந்தது 700 பக்கம் தான். அண்ணாமலை அவர்கள் சொன்னது 700 பக்கம் தான். இது வந்து 2500 பக்கம். லெட்டர்ஸ் வந்து 775 815 லெட்டர்ஸ், ஒரு 40 லெட்டர் அதிகமாக. இதில் என்ன ஸ்பெஷல், எப்படி 40 லிட்டர் கூடி இருக்குது அப்படின்னா, அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி அங்கேருந்து கம்பைலேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்க. அது ஒன்று. சரி, எப்படி 700 பேஜஸ்லேருந்து லெட்டர் எப்படி 2500 பேஜ் ஆகும், 3 மடங்கு எப்படி ஜாஸ்தி ஆகுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே அவர் ஒருத்தருக்கு எழுதுறார், இந்த சுவாமிஜின்னு எழுதுறார், லெட்டர் எழுதுறாருன்னு சொன்னால், அந்த சுவாமிஜி யாருன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம அந்த லெட்டர் படிக்கும்போது அவர் யாருக்கு எழுதுறாருன்னு ஒரு தெரியும். அப்போ அந்த சுவாமிஜியோடைய சின்ன குட்டி பயோகிராஃபி, அவர் இந்த வயசில் இந்த வயசு வரைக்கும் வாழ்ந்தவர், ராமகிருஷ்ண மடத்தில் இதாக இருந்தார், இந்த இதை வேலை பண்ணார் அப்படி. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து இந்த ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. உடனே அந்த ஊர் எந்த ஊர் நம்மளுக்கு அது புரியாது. அதில் ஏதோ ஒரு அமலா நகர் அப்படி தான் இருக்கும். இப்போ அந்த அமலா நகருங்கிறது வெஸ்ட் பெங்காலில் இந்த இருக்கிற இடம் அப்படி, அதை பற்றி ஒரு விளக்கம். அதுக்கப்புறமா சுவாமிஜி சொல்கிறார், கங்காதர் வந்து வந்தார் என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்மளுக்கு கங்காதர் யாருன்னு தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம், கங்காதர்னா இவர் இந்த வேலைகள் பண்ணார், ஆசிரமத்தில் இதாக இருந்தார், அவருடைய சன்னியாசம் ஆனதுக்கப்புறம் அவருடைய அதாவது பூர்வாசிரமம் பேர் தான் வந்து கங்காதர், அப்படி அதோட விளக்கம். இப்படி அந்த மொத்த லெட்டரில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமும் அந்த லெட்டர் முடிஞ்சோடனே ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லெட்டர் எல்லாம் 15 ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அந்த லெட்டரில் இருக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு விளக்கம் தேவைப்படுற மாதிரியான வருது. அப்போ அந்த மாதிரி 3 மடங்கு ஆகுது. லெட்டரை விட 3 மடங்கு அதிகமாக நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொன்னால், விளக்கங்கள் கொடுத்து ஒரு பூர்ண அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வர்ற அளவுக்கு எக்ஸ்பேண்டட் வெர்ஷன். நிறையா ஒரிஜினல் லெட்டர்ஸோட ஃபோட்டோஸு, அந்த வீட்டுக்கு போனாங்க, அந்த கிராமத்துக்கு போனாங்கன்னா அதோடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லக்கிலி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா நம்ம லெட்டர்ஸ் படிக்கும்போது நான் படிக்கணும்னா அதான் படிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு அது ஃபுல் கான்டெக்ட் தெரியணும்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சின்ன சிக்கல், அது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நான் இங்கிலீஷில் தான் வாசிக்க போகிறேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு குட்டி ப்ரீஃபிங்காக நான் தமிழாக்கும் பண்ணிடுறேன் அந்த லெட்டர் படிக்கும்போதே. இதுதான் வந்து பிளான். ஸோ அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணிடுவேன், இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ 16th ஜனவரி நம்ம வந்து தை 2ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா படிக்க ஆரம்பிச்சிடுவோம்.
ஸோ நேற்று போடுறதா இருந்தேன்னா இன்றைக்கி ஏன் போடுறேன் அப்படி இன்னிலேருந்து ஏன் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்காக இந்த விளக்கம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லி நீங்கள் பயங்கர இன்ட்ரெஸ்டட் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி 9 o'clock நைட் 9 o'clock லான்ச் பண்ணலாங்கிறது தான் பிளான். டெய்லி ஒரு லெட்டர், டெய்லி நைட் 9 o'clock. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட கருத்துக்களை எப்பயும் கூட பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.